இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 107. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காரணங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் நிரப்புங்க. இந்த மாதம் கர்த்தர் நீங்கப்பா ஆண்டவரே உன் காயங்களை ஆற்றுவேன் சொன்னீங்களே. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா இருதயத்தின் காயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொன்னது போல ஆண்டவரே, நெருக்கத்தின் சூழ்நிலையும் இடுக்கத்தின் சூழ்நிலையிலும் உபத்திரத்தின் சூழ்நிலையிலும் ஆபத்தான சூழ்நிலை யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய இக்கட்டத்திலிருந்து இந்த நாளிலும் நீங்கள் விடுதலை ஆக்குங்கப்பா. கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிற தேவன். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீங்கள் பலப்படுத்துங்க. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுங்க. ஆண்டவர், தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நன்மையினால உங்கள் ஆசீர்வாதத்தினால் இந்த மாதம் நிரப்புங்க. இயேசு சுவாமி, உங்களுடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் குணமாக்குங்க. இயேசு சுவாமி, இன்னைக்கு உங்களுடைய வசனம் அவங்க குடும்பத்தில் கிரியை செய்யட்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுப்புகிற வசனத்தின் வழியாக கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு எங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்தார் என்று சொல்லும்படியான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தருவீராகப்பா. உம்முடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.